வணக்கம் நண்பர்களே, நிலவே வா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் பேரில் எத்தனை சிம் இருக்குது உடனே செக் பண்ணுங்கள். இல்லைன்னா வில்லங்க வீடு தேடி வருங்க. எப்படி செக் பண்ணணும், என்ன வழிமுறைகள், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை ராக்கெட் வேகத்தில் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மக்களிடத்தில் அரிதாக காணப்பட்ட ஐபோன் இப்பொழுது வீட்டுக்கு 1 என்ற கணக்கில் வந்துள்ளது. ஸ்மார்ட் போன் விற்பனைக்கேற்ப சிம் கார்டுகளும் விற்பனையும் பல மடங்கு இந்தியாவில் அதிகரித்துள்ளது. இன்னும் பெரும்பாலான மக்கள் 2 சிம் கார்டுகளை பயன்படுத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் சிம் கார்டு தொடர்பான மோசடிகளும் பல தவறான நாச வேலைகள் செய்து அதிகரித்துள்ளது. மக்கள் உஷாராக இருக்க வேண்டியது அவசியம். நாச வேலைகளுக்கும் மோசடிகளுக்கும் குற்றச்செயல்களுக்கும் பயன்படுத்தப்படும் சிம் கார்டுகள் பெரும்பாலானவை முறையற்ற வகையில் வாங்கப்பட்டதாக இருக்கிறது. இப்படி இருக்கும் வேளையில் உங்கள் பெயரில் எத்தனை சிம் கார்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி செக் செய்வது என குழம்பிக் கொள்ள வேண்டாம். உங்கள் பெயரில் எத்தனை சிம் கார்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ள இந்திய அரசின் சஞ்சர் சாத்தி என்ற பெயரில் ஒரு ஆப் இருக்கிறது. அதை பயன்படுத்தி நாம் தெரிந்து கொள்ளலாம். சஞ்சர் சாத்தி தளத்தின் மூலம் உங்கள் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள சிம் கார்டுகளின் எண்ணிக்கையை சரிபார்க்குவது வெறும் 3 ஸ்டெப்பில் நாம் செய்து முடித்துவிடலாம். அதை எப்படி செக் செய்வது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் வாங்க. முதல் ஸ்டெப், அதாவது படி 1. முதலில் உங்கள் ப்ரௌசரில் டாஃப்காப் போர்ட்டல், அதாவது TAFCOP போர்ட்டல் என்பதை தேடவும். இதன் பின்பு இத்தளத்தில் சஞ்சர் சாத்தி என்பதை கிளிக் செய்யவும் அல்லது முகப்பக்கத்திலேயே இருக்கும் சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது படி 2, ஸ்டெப் 2. இந்த பக்கத்தில் உங்கள் மொபைல் நம்பரை டைப் செய்யவும். டைப் செய்த பின்பு கேப்சா CAPTCHA உள்ளிடவும். OTPயை பதிவு செய்து லாகின் செய்யவும். இப்பொழுது படி 3, அதாவது ஸ்டெப் 3. அடுத்த பக்கத்தில் உங்கள் பெயரில் எத்தனை மொபைல் எண் பதிவு செய்யப்பட்டுள்ளது தெரிந்து கொள்ள முடியும் உங்களால். இதில் ஏதேனும் மொபைல் நம்பர் உங்களுடையது இல்லை என்றால் உடனே இத்தளத்தை நாட் மை நம்பர் என்பதை கிளிக் செய்து புகார் அளிக்கவும். அவ்வாறு செய்தால் அந்த எண் உங்களுடையது அல்ல என்று தொலைத்தொடர்பு துறையில் அறிவிக்கப்படும். அதைத் தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட எண்ணுக்கான சேவையை அரசாங்கம் நிறுத்திவிடக்கூடும். இப்படி மேல் குறிப்பிட்டிருக்கும் தளத்தை பயன்படுத்தி அதில் கூறியிருக்கும் 3 படிநிலைகளையும் சரியாக நீங்கள் செய்தால் எத்தனை எண்கள் உங்கள் ஆதாரோடன் இணைத்துள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களோட நம்பர் ஏதேனும் இல்லாமல் இருந்தால் அதை நீங்கள் நீக்கிவிடலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிலவே வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.